தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வரையிலே திருவாக்கியங்கள். இங்கு நாம் பார்க்கின்றோம் இயேசுவின் உருமாற்றம். குறிப்பாக 7ஆம் வாக்கியம். அப்போது ஒரு மேகம் வந்து அவர் மேல் நிழலிட, அந்த மேகத்தில் நின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு நீங்கள் செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அப்போது பிதாவாய தெய்வம் மிக தெளிவாக சொல்லுகின்றார், இதோ இவருக்கு நீங்கள் செவிசாய்க்க வேண்டும். யாருக்கு? இயேசுவுக்கு மட்டுமே நீங்கள் செவிசாய்க்க வேண்டும். அப்படி என்றால் இறை வார்த்தைக்கு ஏற்றபடி நீங்கள் நடக்க வேண்டும். அன்பார்களே, இன்று இந்த காலகட்டத்தில் நாம் யாருக்கு நாம் செவி சாய்க்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலக காரியங்களுக்கும் உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கும் தலைவர்களுக்கு மட்டுமே நாம் செவி சாய்க்கின்ற ஒழிய இங்கே தெய்வத்துக்கு நாம் குரல் சாய்ப்பதில்லை. எப்படி? தெய்வம் திருச்சபை வழியாக நம்மளோடு பேசுகின்றார். அவள் அருட்சாதனங்கள் வழியாக நம்மளோடு பேசுகின்றார். அவள் திருச்சபை வழியாக அருட்சாதனம் வழியாக தெய்வம் நம்மோடு பேசுகிற சமயத்தில் அந்த குரலுக்கு நாம் செவி கொடுப்பதில்லை. மாறாக உலக குரலுக்கு மட்டும் செவி கொடுத்து போய்விடுகின்றோம். அவர் போகிற காரணத்தினால் அவருடைய விளைவென்ன? நாம் எதிர்பார்க்குற அமைதியோ, நாம் எதிர்பார்க்குற சந்தோஷமோ அது எதுவுமே அங்கே கிடைப்பதில்லை. மாறாக திருச்சபைக்கு ஏற்றபடி ஒரு நபர் வாழ்கிற சமயத்தில் அருட்சாதன வாழ்க்கை ஏற்ற ஒரு நபர் வாழ்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவன் எதிர்பார்க்குற அமைதியும் மகிழ்ச்சியும் அங்கு கிடைத்து விடுகிறது. அப்படி என்றால் இறை வார்த்தைக்கு ஏற்றபடி ஒரு மனிதன் நடக்கின்ற போது மட்டுமே தான் கிடைக்குமே ஒழிய அல்லாதல்ல. எனக்கு வேலை வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், பணம் வேண்டும் என்று மையப்படுத்தி கொண்டு அவ்வாறு நாம் வாழ்கிற சமயத்தில் ஒரு நாளும் நமக்கு கிருபை கிடைக்காது. பணம் தேவைதான், வேலை தேவைதான். ஆனால் தெய்வத்தை மறந்து நாம் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சமயத்தில், அல்லது தெய்வத்தை மறந்து வேலைக்கு மட்டுமே முக்கியம் கொடுத்து போகிற சமயத்தில், தெய்வத்தை மறந்து மற்ற காரியங்கள் நாம் ஈடுபடுகிற பொழுது எதிர்பார்க்கிற அமைதி கிடைக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு ஒன்றாம் ஸ்தானம் கொடுத்து நாம் போகும்போது மட்டுமே தான் நம்மளால் அனுபவிக்க முடியும். இறைசனம் என்றாடுவோம், ஆண்டவரே இதா இவருக்கு செவிசாய்கள் என்று நீ சொல்லி இருக்கின்றேன். அப்போ இயேசுவோடைய குரலுக்கு நான் செவிசாய்க்க எனக்கு சக்தியை தந்திருந்தோம். தைரியமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்திருந்தோம். எதிர்பார்க்குற அமைதியையும் மகிழ்ச்சியையும் நீ எனக்கு தாரும் என்று சொல்லிக்கொண்டு தாகத்தோடு மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவர், எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்திருந்தோம். உலகத்துக்கு செவி கொடுத்து உன்னை மறந்து வாழ்கிற நிலை அல்ல, மாறாக உனக்கு என்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.